வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது நம்மளுக்கு நல்லதுன்னு மேலே படிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால ஒவ்வொரு நாளுமே நம்ம சேனலில் 25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. தெரியாத கொஸ்டினுக்கு திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரி திரும்ப பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது 2011 கேட்ட ஒரு ஒன்னில் உள்ள சொற்கள் பட்டியல் 2 உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. இதுல எப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஸோ புல் அப்படின்றது பறவைன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? ஆப்ஷன் எதுல இருக்கு? ஈல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஒன்னு கண்டுபிடிச்சாலே இந்த விடைக்கு ஈஸியா இந்த வினாக்கு ஈஸியா விடை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ புல் அப்படின்றது பறவை, தருக்கள் அப்படின்றது மரங்கள். அப்ப பாத்துக்கோங்க என்ன வித்தியாசமா இருக்கு பாருங்க. தருக்கள் அப்படின்றது மரங்கள், ஏத்தும் அப்படின்றது போற்றும், அகம் அப்படின்னா உள்ளம் தெரியும், உள்ளம் அப்படின்னா மனமும் பொருள் கொடுக்கும். ஸோ அகமுக்கு உள்ளம்ன்ற ஒரு பொருளும் வரும், மனம்ன்ற பொருளும் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி. அதே மாதிரிதான் பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கொலி அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தெரியும். நாமக்கல் கவிஞர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்பயும் புக்ல இருக்கு. 2011 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எங்க இருக்கு? ஆனா அப்படின்ற ஆன்சர். ஆனா இங்க இருக்கு ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கனிச்சாறு அப்படின்றது யாரு? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அடுத்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் ரீகால் பண்ற மாதிரி தான். நீங்க ஒவ்வொன்றையும் ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்க தான். அடுத்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் பகழி கூத்தர் அப்படின்றவர் தான். அடுத்து தமிழ் விடு தூது அப்படின்றதுக்கு ஆசிரியர் யாருன்னு தெரியல. தமிழ் விடு தூது மொத்தம் 268 கன்னிகளை கொண்ட நூல். ஓகேவா? இதை ஊவேசா இப்ப பதிப்பிச்சிருக்காரு. 1930 பதிப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் நம்ம தருவோம். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சங்கல் அப்படின்றது நாமக்கல் கவிஞர், கனிச்சாறு அப்படின்றது பெருஞ்சித்திரன். கனிச்சாறு அப்படின்ற நூல் எத்தனை தொகுதிகளா வெளிவந்திருக்கு? இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் தான். தெரிஞ்சுன்னா எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூலாசிரியருடன் பொருத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பூஞ்சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுல நானே ஸ்கூல் புக்ல பார்த்தது கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன டவுட் இருக்கு? பூஞ்சோலைன்றது தெரியல. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்றது யாரோடதுன்னு தெரியும். ராமலிங்க அடிகள்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கு? இதுல ஆப்ஷன் 3க்கு 6 அப்போ 2 ஆப்ஷன் வேணும். ஆப்ஷன்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அடுத்து உலக பொதுமறை அப்படின்றது திருவள்ளுவர் தெரியும். உலக பொதுமறை அப்படின்றது திருக்குறளுக்கு வேற பெயர் தான் உலக பொதுமறை. அப்போ என்னது? ஆப்ஷன் இ. அப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. அப்போ பூஞ்சோலை அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க? கவிஞர் இலத்தூர் சி சங்கர நாராயணன் அப்படின்றவர் இப்போ உள்ள புக்ல கிடையாது. ஸோ இவரை பத்தி இருந்ததில்லை. அப்போ தெரிஞ்சுக்கோங்க பூஞ்சோலை அப்படின்றது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கைவளை அப்படின்றது அருள் தந்தை சி மணிவாளன். கைவளை அப்படின்ற நூலோட ஆசிரியர் அருள் தந்தை சி மணிவாளன். இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமான கேள்விகள் படிச்சிருப்போம். பாண்டிய நாடு அப்படின்றது என்னது? மதுரை. அப்ப என்ன இருக்கு? ஆப்ஷன் 7 இருக்கு. பாண்டிய நாடு மதுரை, சோழ நாடு புகாரு, சேர நாடு வஞ்சி, தொண்டை நாடு காஞ்சி. ஓகேவா? கரெக்டா இருக்கா? அடுத்து 5வது கேள்வி. எல்லாமே பொறுத்துக்களாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உள்ளது நூல்கள், இந்த பக்கம் உள்ளது நூலாசிரியர். 105வது கேள்வி. ஓர் இரவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓர் இரவோட ஆசிரியர் அறிஞர் அண்ணா. ஓர் இரவோட ஆசிரியர் அறிஞர் அண்ணா. கரித்துண்டு மு வரதராசன். நோட் பண்ணிக்கோங்க. கரித்துண்டு அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு? மு வரதராசரா. குயில் பாட்டு அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? பாரதியார்னு தெரியும். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு அதெல்லாம் பாரதிதாசன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட கரித்துண்டு அப்படின்றது மூவாவோட நூல்கள்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஓர் இரவு அப்படின்றதும் அறிஞர் அண்ணாவோடது. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கரித்துண்டு அப்படின்றது மூவாவோடது. அடுத்து 106வது கேள்வி. பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனா. பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர் பெருஞ்சித்திரனா. பெருஞ்சித்திரனோட
இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இயற்கை அன்பு என்ற போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பெரிய புராணம். இயற்கை அன்பு அப்படின்றது யாரு? ஆப்ஷன் பி பெரிய புராணம். அடுத்து 108வது கேள்வி, அண்ணாமலை கவிராஜர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி அண்ணாமலை ரெட்டியார்ன்றவர் தான் அண்ணாமலை கவிராஜர். அடுத்து 109வது கேள்வி, மண் தேய்த்த புகழினால் இத்தொடரில் குறிக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி கோவலன். அடுத்து 10வது கேள்வி, இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுவது என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் இரட்டை காப்பியம். பாத்துக்கோங்க, நல்லத்துறும் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? நல் கூட்டல் அத்து கூட்டல் உரும் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து ஒரு 112வது கேள்வி, எல்லாமே பொறுத்துக கேட்டிருக்காங்க, இல்லைன்னா பிரித்தெழுதுனா பிரித்தெழுதுகள் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கலைச்சொற்களா கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ 112வது கேள்வி, இதை பார்க்கும்போது தெரியும், ஐயோ நம்ம அப்பயே படிச்சு எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணிக்கலாமே, அவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பார்க்க தோணும். ஆனா இப்ப இருக்கிற நம்மளுக்கு இப்போ யூடியூப்ல எல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி வசதிகள் வந்து அந்த காலத்துல இல்ல. அப்ப படிச்சு எழுதியிருக்காங்க. அப்ப படிச்சவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இப்ப படிக்கிற நம்மளுக்கு இது ஈஸியா தெரியும். அடுத்து 112 புறத்துறப்பு அப்படின்றத எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? 113 தரமில்லை அப்படின்றது என்ன பிரிச்சிருக்காங்க? ஆப்ஷன் சி தரம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் 114 வெண்கதிர் அப்படின்றது என்ன பிரிச்சிருக்காங்க? ஆப்ஷன் சி வெண்மை கூட்டல் கதிர்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து 115 மற்றிரண்டு அப்படின்றது எப்படி பிரிச்சிருக்காங்க? ஆப்ஷன் ஏ மற்று கூட்டல் இரண்டுன்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து 116வது கேள்வி, இளமை எதிர்ச்சொல்லுக்கு இளமை அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ முதுமை. ஓகேவா? அடுத்து 117 இழந்தவன் அப்படின்றதுக்கு என்ன பிரிச்சிருக்காங்க? அடைந்தவன். இழந்துட்டான் அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் அடைஞ்சாதான் நம்ம இழக்க முடியும். ஓகேவா? அதுதான் இழந்தவனுக்கு அடைந்தவன். பெற்றவனும் பொருள் வரலாம். சோ இதுக்கு ஆப்ஷன் ஏ அடைந்தவன். அடுத்து எதிர்ச்சொல் தருக பெருமை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிறுமை. பெருமையோட எதிர்ச்சொல் சிறுமை. அடுத்து 119வது கேள்வி, எதிர்ச்சொல் இன்மை அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்மை அப்படின்னா என்னன்னா வறுமை. சோ அப்ப வறுமை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ உண்மை. இன்மை அப்படின்னா வறுமையை குறிக்குது. இன்மைனா என்னன்னு பொருள் தெரிஞ்சுக்கோங்க. இன்மை அப்படின்னா வறுமை, அதோட எதிர்ச்சொல் என்ன? உண்மை. அடுத்து இந்த மறுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறுமைன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து எதிர்ச்சொல் தருக இசை அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி வசை. இசை அப்படின்றதோட எதிர்ச்சொல் வசை. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு. கலித்தொகை தான் ஆன்சர். கலித்தொகை அப்படின்றது 8 தொகை நூல். மித்த குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டுலாம் வந்து 10 பாட்டு நூல்கள். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. 122வது கேள்வி, மா பலா வாழை மூணுமே முக்கணில சேரும். இந்த முருங்கை மட்டும் முக்கணி கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாத சொல். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. 123 நகை, இனிப்பு, அழுகை, வெகுளி. இதுல என்னது ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது. ஆப்ஷன் பி இனிப்பு தான் வந்து பொருந்தாத சொல். அடுத்து 124வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. படி, எழுது, உண்டான், சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லுதான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வினை சொல். படின்றது ஒரு வினை செய்கிறது, எழுது அப்படின்றது ஒரு வினையை செய்கிறது, உண்டான் அப்படின்றது ஒரு வினையை செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்ச்சொல், பொருந்தாத சொல் அப்படின்றது தான் ஒரு பொருந்தாத சொல்லா இருக்கு. அடுத்து 125வது கேள்வி, இந்த வீடியோவோட கடைசி கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. நூலாடை, பாவாடை, மேலாடை, பாலாடை. இதுக்கு ஆப்ஷன் பி பாவாடை அப்படின்றதான். ஸோ பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் பொருத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தம் 25 கேள்விகள் பார்த்தோம். இன்னும் ஒவ்வொரு நாளுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். எஸ் ஐ வாண்ட் அப்படின்னு நினைச்சீங்க, அப்படி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே எஸ் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லுங்க. நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு எனக்கு ரிப்ளை பண்றீங்களோ அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கொடுப்போம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.